வணக்கம், வெல்கம் டு ஆதன் ஃபினான்ஸின் மார்க்கெட் பிரீஃப் 11th of August 2026. இன்னைக்கு சந்தை ஆரம்பிக்கும் போதே ஒரு மைனர் கேப் டவுனோட தான் ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஆரம்பித்த புள்ளியிலிருந்து இன்னையோட நாளோட ஹையை வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2 பாயிண்ட்ஸ் தான். அந்த அளவுக்கு தான் ஏற்றம் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சரிவு வந்து ஒரு 10 மணி போல் வந்து செட்டில் ஆகிடுச்சு. அங்கேருந்து பெரிய ஏற்ற இறக்கம் இல்லாமல் நாளை வந்துட்டு 24,471 முடிச்சிருச்சு. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 0.42% குறைஞ்சு 57,446 முடிச்சிருக்கு. சென்செக்ஸ் 0.49% குறைஞ்சு 78,154 டேவை க்ளோஸ் பண்ணிடுச்சு. இன்னைக்கு ப்ராடர் மார்க்கெட் ஒரு மிக்ஸ்டு பேக் தான். நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, அதுக்கப்புறம் மேஜர் இண்டிசஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ்ல இருந்தது. மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தது. மைக்ரோ கேப் வந்து திரும்பவும் நெகட்டிவ்ல இருந்தது. ஸோ கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருந்தது ப்ராடர் மார்க்கெட். செக்டரல் இண்டிசஸ்ன்னு பார்த்தோம்னா சிமெண்ட் வந்து ஒரு -1.57%, எஃப்எம்சிஜி வந்து -1.17% இருந்தது நெகட்டிவ்ல. அதுக்கடுத்து ரியாலிட்டி அண்ட் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் அண்ட் ஆட்டோ எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருந்தது. ஃபாலோயிங் பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா நிஃப்டி ஃபார்மா தான் வந்துட்டு 1.02% பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஐடி வந்து ஒரு 0.61% பாசிட்டிவாக இருந்தது. இதுதான் என்னோட நிஃப்டி 50 ஹீட் மேப். டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம்னா டாக்டர் ரெட்டி, எட்டர்னல், டிசிஎஸ், டைட்டன், இன்ஃபோசிஸ். இன்னைக்கு நிஃப்டி 50ல மோர் தென் 1% லூஸ் பண்ண ஸ்டாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஸ்டாக்ஸ் இருந்தது. டாப் லூசர்ஸ்னு பார்த்தோம்னா டாடா கன்சியூமர், மேக்ஸ் ஹெல்த், நெஸ்லே இந்தியா, அல்ட்ராசெமெண்ட், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். இதான் என்னோட மார்க்கெட் பல்ஸ். இன்னைக்கு நிஃப்டி 50ல 13 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ் ஆயிருந்துச்சு, 37 ஸ்டாக்ஸ் டிக்ளைன் ஆயிருந்தது. ஓவரால் மார்க்கெட்டில் 1480 ஸ்டாக்ஸ்க்கு மேலே அட்வான்ஸ் ஆகும், 1860 ஸ்டாக்ஸ்க்கு மேலே டிக்ளைனாகவும் இருந்தது. 137 ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹைலையும், 57 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோலையும் ட்ரேட் ஆயிருக்கு. 113 ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு, 99 ஸ்டாக்ஸ் வந்து லோவர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. இன்னைக்கு எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி ஓவராலாக பார்த்தீங்கன்னா கம்மி தான், பட் ரெண்டு பேருமே பாசிட்டிவ். டிஐ வெறும் 25 crores வாங்கியிருக்காங்க, எஃப்ஐ 259 crores வாங்கியிருக்காங்க. க்ரூட் வந்து கொஞ்சம் எலவேட்டட் லெவல்ஸில் தான் இருக்குது. இந்தியன் பாஸ்கெட் க்ரூட் ஆயில் வந்து $87 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது பழைய டேட்டா தான், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல இன்னும் வெப்சைட்டில். பிரெண்ட் WTI பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிடரபிள் போர்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் வந்து $88 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு. கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ரொம்ப மைனர் கரெக்ஷன் ஆகிட்டு 4370 லெவல்ஸில் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் நல்லாவே எலவேஷன் லாஸ்ட் 3-4 டேஸில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு சென்னை மார்க்கெட்டில் 1 கிராம் 22 கேரட் கோல்டு வந்துட்டு 120 rupees கம்மியாகி 14,100க்கு டேவை க்ளோஸ் பண்ணியிருக்கு. சில்வர் வந்து $5 குறைஞ்சு 260 rupeesக்கு ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருக்கு. டாலர் கைன்ஸ்டான ரூபாயோட மதிப்பு திரும்பவும் சரிஞ்சிருக்கு, 95.43 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாலர் இண்டெக்ஸ் க்ரூடோட விலை உயர்வுக்கு அப்புறமுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடையாது, 100 பாயிண்ட்ஸுக்கு கீழே தான் இருக்குது. 99.84 கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு சந்தை சம்பந்தப்பட்ட சில முக்கிய தகவல்களை பார்ப்போம். ஈரான் அமெரிக்காக்கு இடையேயான போர் பதற்றம் இன்னமுமே ஜாஸ்தியாக தான் இருக்கு. அதை ஒட்டியே க்ரூட் விலையும் ஏறி இருக்கு. அதனால இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜூலை மாசத்துல ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்துட்டு 14 மாசத்துல இல்லாத அளவுக்கு இன்ஃப்ளோ வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆம்பி டேட்டால. அதே சமயம் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸோட இன்ஃப்ளோ வந்துட்டு ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டர். ஃப்ளெக்ஸி கேப் வந்து ரொம்பவே சாலிடான ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி. அதே சமயம் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் வந்து கொஞ்சம் ஹையரான ரிஸ்கரான கேட்டகரி. இன்வெஸ்டர் ட்ரெண்ட் வந்து ஃப்ளெக்ஸி கேப்ல இருந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் நோக்கி போறதுக்கு காரணம் இன்வெஸ்டர் சந்தை வந்து இருக்கிறதுலே அதிகபட்சமாக அடி வாங்கிடுச்சு, இதுக்கு மேலே பெருசாக கீழே போகாது, நல்ல வேல்யூவேஷனில் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் கிடைக்குதுன்னு என்றாங்க. அதனால தான் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பை நோக்கி அவங்க மியூச்சுவல் ஃபண்டு இன்ஃப்ளோ வந்து அதிகமாகுதுன்னு கணிக்கலாம். நம்ம இது பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸோட ட்ரெண்ட். ஃபியூச்சரில் இப்படி தான் நடக்க போகுதுன்றதுக்கான உறுதிப்பாடு கிடையாது. இதை வச்சு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை எடுக்காதீங்க. தூத் டிரான்ஸ்மிஷன் ஒரு நிறுவனத்தோட ஐபிஓ இன்னைக்கு டே 2. இந்த நிறுவனம் வயரிங் ஹார்னஸஸ், எலக்ட்ரானிக் சென்சார் கண்ட்ரோலர், அப்புறம் வாகனங்களோட ஸ்விட்சஸ், பவர் கார்டு, கேபிள்ஸ், கனெக்டர்ஸ் அண்ட் டெர்மினல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. இவங்க இந்தியாவில் ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சரர்ஸ் இந்த செக்டர்ல. முக்கியமா 2 வீலர்ஸ் அண்ட் 3 வீலர்ஸ்ல இவங்க வந்து டாப் 3 பிளேயர்ஸ்ல ஒருத்தங்களா இருக்காங்க. என்னோட என்எஸ்சி க்ளோசிங் டேட்டாவை வச்சு பார்க்கும்போது ஏறக்குறைய 4 முறைக்கு இது வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. நாளையோட இவங்க ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. 3067 கோடி ரூபாய் பப்ளிக் இஷ்யூ போட்டிருக்காங்க. இதுல ரீட்டைலர்ஸ் கேட்டகரியில் மட்டும் 2.97 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லப்படுற என்ஐஐ கேட்டகரியில் மட்டும் 10.62 தடவைக்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. சில போர்ட்டல்ஸில் வந்து இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 30% இருக்குன்னு சொல்கிறாங்க. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் லிஸ்டிங் டேக்கு முன்னாடி வரைக்கும் கூட காணாமல் போயிருக்கு. ஸோ அதனால் அதை ஒரு இண்டிகேட்டிவ் டேட்டாவை மட்டும் பாருங்கள். அதை உறுதியான ஒரு தகவலாக எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மில்கி மிஸ்ட் நிறுவனத்தோட ஐபிஓட டே 1 இன்னைக்கு. என்னோட நாள் முடிவில் ஏறக்குறைய 79% ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. 1553 கோடிக்கான பப்ளிக் இஷ்யூ இது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 96%, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 92% ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இவங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் இன்னைய தேதிக்கு ஒரு 14% மேலே இருக்கு. லிஸ்டிங் வரைக்கும் இது தாக்கு பிடிக்குமான்னு பார்க்கணும். அமெரிக்க சிப் மேக்கிங் நிறுவனமான இன்டெல் $15 பில்லியன் அளவுக்கு பங்குகளை விற்பனை செய்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண போறாங்க.
இந்த நிதியை வச்சு புது ஃபெசிலிட்டிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் அட்வான்ஸ் பேக்கேஜிங் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்க பயன்படுத்திப்பாங்க. இதன் மூலமாக இப்போதைக்கு லீடராக இருக்கிற டிஎஸ்எம்சிக்கு சேலஞ்சாக இவங்க மாறுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. மீண்டும் அதிகரிக்கும் போர் பதற்றம், விலை உயரும் க்ரூட் ஆயில், வீக்கான அமெரிக்க பங்குச்சந்தை பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு, ஐரோப்பிய மார்க்கெட்டோட ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு சந்தை வந்துட்டு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாதுன்னு கணிக்கிறாங்க. நாளைக்கு காலைல பார்ப்போம். இந்த டெய்லி சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.